ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ட்ரிப் தான் போகிறோம். எங்கே போகிறோன்னா பாலி போகிறோம். இந்த பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்பை வாங்குறதுக்கு நான் எத்தனை வருஷம் வெயிட் பண்ண தெரியுமா? இதுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. ஃபைன். நம்ம இந்தியால இருந்து டைரக்ட் ஃப்ளைட் இல்லை பாலிக்கு. நம்ம ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியில் டிரான்சிட் எடுத்து தான் பாலியை ரீச் போட்டிருக்கு, தமிழில் போட்டிருக்கு. சிங்கப்பூரில் பக்கி மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, இதில் வந்துட்டு ஹாரனே இல்லை. அவங்க வந்து ப்ரெஸ் பண்ணும்போது எக்ஸ்கியூஸ் மீன் சவுண்டு போடுது. நம்ம ஊரை தான் கேன்னு போட்டு தள்ளிட்டு கிளம்பியிருப்பாங்க. எங்கள் வந்து ஹாரன் மாதிரி வச்சுருக்காங்க, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, வெல்கம் டு பிருந்தாஸ் vlog. இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப் தான் போகிறோம். எங்கே போகிறோன்னா பாலி போகிறோம். ஸோ நம்ம வந்து போர்டிங் பாஸ்லாம் வாங்கியாச்சு. நம்ம வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் தான் புக் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் எப்படி இருக்குன்றதை நம்ம போர்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணிருக்கோம். நம்ம போர்டிங் பாஸ்லாம் எங்கடா அது, இருங்க அது காமிக்கிறேன். ஐயோ, எங்கப்பா அது, இந்த பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்பை வாங்குறதுக்கு நான் எத்தனை வருஷம் வெயிட் பண்ண தெரியுமா? இதுக்கு இப்போ தான் டைம் கிடச்சிருக்கு. ஃபைனலாக நம்ம வந்து இதில் வந்து அந்த ஸ்டாம்பை குத்தியாச்சு, நம்ம போர்டிங் பாஸ் வாங்கியாச்சு. நம்ம எங்கே போகிறோம்? நம்ம பாலி போகிறோம். ஸோ நம்ம ஃப்ளைட் ஏறிட்டு உள்ளே எப்படி இருக்குன்றதை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பாய். மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரியும் பாலி ஒரு சூப்பரான ட்ராவல் டெஸ்டினேஷன்னு. நம்ம இந்தியால இருந்து டைரக்ட் ஃப்ளைட் இல்லை பாலிக்கு. நம்ம ஏதாச்சும் ஒரு கண்ட்ரியில் டிரான்சிட் எடுத்து தான் பாலியை ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். எய்தர் பை சிங்கப்பூர், இல்லைனா மலேசியா, இல்லைனா தாய்லாந்து. அங்கே இருந்தால் நம்ம வந்து டிரான்சிட் ஆகிற மாதிரி இருக்கும். நாங்கள் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தான் சூஸ் பண்ணோம். ஸோ சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மோஸ்ட்டாக சிங்கப்பூர் ஹப்பாக வச்சு தான் டிரான்சிட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர் போயிட்டு தென் வேற ஃப்ளைட் ஏறி இந்தோனேஷியாவில் இருக்க டென்பசார் சிட்டிக்கு ரீச் ஆகணும். சென்னை டு சிங்கப்பூர் இட் டுக் 3.5 hours. சிங்கப்பூர் டு பாலி இட் டுக் 1.5 hours தான் எடுக்கும் நமக்கு. இமெயில் ஐடி போகணும். நம்ம இமெயில் ஐடி வந்து டைப் பண்ணிவிட்டு நம்ம மூவி பார்த்துக்கலாம். சுற்றி ஒரு வாட்டி காமிச்சிருக்காங்க. இதை காமி நமக்கு வந்து லஞ்ச் வந்துருச்சு. திரும்பி பாருங்க. சிங்கப்பூர்
சிங்கப்பூர் ஏர்போர்ட் வந்துட்டோம். நம்ம ஊர் டைமுக்கு வந்து 3:30. ஆனால் இங்கே வந்துட்டு டைம் வந்து 6 ஆயிடுச்சு. 6:20 2.5 hours டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம இங்கேருந்து டென்பசார் பாலி ஏர்போர்ட் போகணும். ஸோ கனெக்டிங் ஃப்ளைட். Mind your step. போகலாம். Mind your step. போட்டிருக்கு, தமிழில் போட்டிருக்கு சிங்கப்பூரில். சிங்கப்பூரில் நம்மளை வந்து வெல்கம் சொல்லியிருக்காங்க. மெட்ரோ ட்ரெயின் போகுது. மெட்ரோ ஃப்ளைட்டு போதா? மெட்ரோ ட்ரெயின் தான் சொன்னேன். ட்ரெயின் தான் சொல்லுங்க, அங்கே போயிட்டுருக்கு. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஏர்போர்ட். நம்ம ரிட்டர்ன் வரும்போது அந்த கேட் செகண்ட் லார்ஜஸ்ட் ஏர்போர்ட். நம்ம ரிட்டர்ன் வரும்போது கீழே பார்த்து என்ன சொல்லுங்கள். வாட்டர்ஃபால் கேட் அதெல்லாம் பார்க்கலாம். கொஞ்சம் வெளியே விட்டால் நல்லாயிருக்கும். சிங்கப்பூரையே சுற்றி பார்த்துடலாம். இந்த பக்கி மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா, இதில் வந்துட்டு ஹாரனே இல்லை. அவங்க வந்து ப்ரெஸ் பண்ணும்போது எக்ஸ்கியூஸ் மீன் சவுண்டு போடுது. நம்ம ஊரை தான் கேன்னு போட்டு தள்ளிட்டு கிளம்பியிருப்பாங்க. எங்கள் வந்து ஹாரன் மாதிரி வச்சுருக்காங்க, எக்ஸ்கியூஸ் மீ. இங்கே பாருங்கள், தமிழில் வந்து போட்டிருக்கு ட்ரான்ஸ்ஃபர், விமானம் பரிமாற்றும் இடம். ஸோ இங்கே போட்டிருக்கு, கீழே பார்த்து Mind your step. விமானம் பரிமாற்றம் இடம் போட்டிருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு இங்கேருந்து மெட்ரோ ஏறி, அதாவது ஏர்போர்ட்குள்ளேயே மெட்ரோ இருக்குது. ஸோ அந்த மெட்ரோ ஏறி நம்ம T3 இருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து T2க்கு வந்து போகணும். ஆமாம் தானே? ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டுக்கு T2 போய் ஏறணும். சொல்லுங்கள், கேட்காதே. Mind your step. 2 hours கூட முடிய தூங்கவே இல்லை. அதுக்குள்ளே 6 ஆகிடுச்சு. நாங்கள் அங்கே 1 o'clock தான் இங்கே பாருங்கள், மெட்ரோ போகுது. ஏர்போர்ட்டுக்குள்ளேயே மெட்ரோ போகுது. ஓரமாக வந்துடுங்க, லெஃப்ட் சைடு தான் நாங்கள் ஃப்ளைட்டில் சாப்பிட்டோம் நம்ம டைமுக்கு. ஆனால் இங்கே வந்துட்டு அதுக்குள்ளே 6 ஆகிடுச்சு. தான் ஜெட் லேக்லாம் ஒன்றும் இல்லை, டயர்டு, தூங்காத டயர்டு தான். ஜெட் லேக் நம்மளே வரும். இனிமேல் வாங்க, ஏதோ ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டிருக்கு. வரும்போது மைண்ட் யோர் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுது. விமானம் பரிமாற்றம் இடம் வந்தாச்சு. ஸ்கை ட்ரெயின். ஓ, நான் மெட்ரோன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இங்கே வந்து ஸ்கை ட்ரெயின் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அங்கே பாரு, நம்ம வந்து ட்ரெயினில் போக போகிறோம். ஸோ போகிறவங்க, வேகமாக போகிறவங்க ரைட் சைடில் போயிருப்பாங்க, லெஃப்ட் சைடில் நிற்கிறாங்க நின்று. ஏன்னா ரைட் சைடில் பாரு, கூட்டத்தை பாரு ட்ரெயினுக்கு.